பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா மாவட்டத்தில் எலியாஸ் மினிஸ்ட்ரி என்கிற ஊழியத்தை நம்ம செய்து கொண்டு வருகிறோம். நம்முடைய ஊழியம் உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும், மகாராஷ்டிராவிலும், அடுத்ததாக கர்நாடகா, இப்பொழுது ஆந்திராவிலையும் நாம் ஊழியத்தை செய்கிறோம். நீங்கள் நம்முடைய ஊழியத்துக்காக ஜெபிங்க. குறிப்பாக மெயினாக உத்தரப்பிரதேசத்தில் நம்ம ஆசிரமம் வச்சுருக்கிறோம். அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் கூடி வர்றாங்க. ஒவ்வொரு மாதமும் நூற்றுக்கணக்கான பேர் வந்து நன்மையை பெற்றுக்கொள்கிறாங்க. அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 5 மந்திரவாதிகள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் ஊழியமும் செய்கிறாங்க, மந்திரவாதிகளாக இருந்தவங்க. இன்றைக்கி கர்த்தர் அங்கே ஒரு பெரிய அசைவை நம்முடைய ஊழியத்திலே செய்து கொண்டு வருகிறார். ஒருவேளை நான் உங்கள் ஊழியத்தை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்க்கலாம், எப்படி அங்கே ஊழியங்கள் நடக்குதுன்னு சொல்லி. குறிப்பாக இன்னொன்று, நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க. நாங்கள் பலவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். பல சவால்களை சந்திக்க வேண்டியிருக்குது. ஒன்று, இன்றைக்கி இருக்கிற இந்த மதமாற்ற தடை சட்டைங்கிற பேரில் நமக்கு விரோதமான நிறையா பிரச்சனைகள் அங்கே இருக்குது. மதமாற்ற தடை சட்டம்னு சொல்லும்போது கட்டாயமாக யாரையும் மதம் மாற்றக்கூடாதுங்கிறது தான். நாம் கட்டாயப்படுத்துறது கிடையாது. இல்லை யாருக்கும் பொருளாசையை தூண்டியோ, இல்லை அது என்ன சொல்கிறது, அவங்களுடைய யாரையும் இந்த வறுமையை பயன்படுத்தி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டதோ அப்படிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட தேடி வர்றாங்க. அங்கே கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று வர்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அங்கே கர்த்தருடைய நாமத்தை அங்கே நாங்கள் அறிவிக்கிறோம். விருப்பமுள்ளவர்களை ஏற்றுக்கொள்கிறாங்க. அநேகர் ஆனால் விரும்பி வர்றாங்க. கர்த்தராகிய ஆண்டவர் அனைவருடைய இருதயத்தை தொடுறாரு. கட்டாயமாய் அல்ல, ஜனங்களுடைய இருதயங்கள் மாற்றப்படுது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை ஒடுக்கிறதுக்காக முயற்சிகளை கொள்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் அங்கே கிரியைகளை செய்கிறார். சபைகள் வளருது. இவங்க எவ்வளவு தான் ஒடுக்கி நம்மளை நசுக்கணும்னு நினச்சாலும், ஆனால் கர்த்தர் அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கல. காரணம் என்னன்னு சொன்னால், உங்களை போன்றவர்கள் ஜெபிக்கிறீங்க. அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை செய்தார். நீங்கள் வேதாகமத்தில் அப்போஸ்தல புஸ்தகங்களெல்லாம் வாசிச்சிங்கன்னா, அப்போஸ்தலர்களை எப்படியெல்லாம் அங்கே கொடுமைப்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் ஊழியத்துக்கு விரோதமான காரியங்கள் நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். பேதுருவை சிறைச்சாலை போடும்போது கூட சபையார் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க பேதுருவுக்காக. அங்கே சபையாருடைய ஜெபத்தை கேட்டு பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து ஒரு தூதன் வெளியிலே கொண்டு வந்து விட்டதாக வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதே போல் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அங்கே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறாரு. நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இந்த ஊழியத்துக்கு உதவி செய்ய விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் உதவி செய்யலாம். ஏன்னா என்னோட கூட ஒரு சிலர் குடும்பமாக எங்கள் ஊழியத்தை செய்கிறாங்க. ஒருவருக்கு குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 6000 கொடுக்க வேண்டி வருது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு 6000 ரூபா மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தொகை கிடையாது. அது ஒரு சின்ன தொகை தான். ஆனாலும் அந்த இடத்துல அதை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க நம்ம ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. தங்குறதுக்கு வாடகைக்கு நாம் தான் இடம் எடுத்து கொடுத்து அவங்கள நம்ம கூட வச்சுருக்கிறோம். அப்படிங்கும்போது செலவுகளும் அங்கே அதிகம் உண்டு, பொருளாதார தேவைகளும் அதிகம் உண்டு. நீங்கள் அதுக்காகவும் ஜெபிங்க. ஒருவேளை உங்களால் உதவிகள் செய்ய முடியும்னு சொன்னால் நீங்கள் செய்யலாம். என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சபையின் பாரம்ங்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 7:30 மணிக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். சபையை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதுலேயும் குறிப்பாக ஊழியக்காரர்கள் ஊழியத்தை குறித்து, ஊழியம் எப்படி இருக்கணும், ஊழியக்காரர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வர்றோம். இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் நீங்கள் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம், நீங்கள் 3வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு அப்படிங்கிற ஒரு மனிதனை, ஒரு வாலிபனை தன்னோட கூட ஊழியத்தில் வச்சுருக்கிறார். இப்போ என்னோட கூட இன்றைக்கி ஊழியத்தில் இங்கே வாலிபர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்குறோம், பயிற்சி கொடுக்குறோம். ஒவ்வொரு மாதமும் ஊழியத்துக்குன்னு சொல்லி உபவாச கூட்டம் நடத்துகிறோம். ஊழியக்காரர்களுக்குன்னு சொல்லி 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உபவாச கூட்டங்கள் அங்கே நடத்துகிறோம். அதில் ஊழியத்துக்கானவங்க மட்டும்தான் வருவாங்க. ஊழியக்காரர்கள், ஊழியத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் வருவாங்க. அவங்க கூடி ஜெபிப்பாங்க. அதில் அதிக மணிக்கணக்காக ஜெபிப்பாங்க. வேதத்தையும் குறித்து அவர்களுக்கு போதிப்பும் பயிற்சிகளும் கொடுக்கப்படுது. நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க.
இப்போ அதே போல் நான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் தீமோத்தேயுவை தன் கூடவே வச்சிருந்து தீமோத்தேயுவுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஊழியத்தை குறித்து காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. அப்படியே கற்றுக் கொடுத்து ஒரு காலகட்டங்கள் வரும்போது, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது தீமோத்தேயுவை ஒரு சபைக்கு தலைவராக கண்காணியாக நியமிக்கிறார். இப்போ அந்த தீமோத்தேயுவுக்கு சில ஆலோசனைகளை அவர் கொடுக்குறாரு. நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், அதுக்கு முன்னாடி இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் எனக்கு மேலே ஒரு வசனம் தெரியுது. 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்களை சகோதரராக இருக்கிறதுனாலே அவர்கள் அசட்டை பண்ணாமல் நல்வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியமாக இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாக ஊழியம் செய்கிறவர்கள் இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. சரி, இங்கே அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆரோக்கியமான வசனம். ஆரோக்கியமான வசனம்னா என்ன? நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பாடு, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் ஆரோக்கியமான சாப்பாடுன்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது உங்களுடைய உடம்புக்கு பலன் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல தெம்பு கொடுக்கணும், உங்களுடைய உடம்பை ஸ்ட்ராங்காக வலுவாக்கணும். அப்படிப்பட்ட உணவாக இருந்தால் அந்த உணவை என்ன சொல்லுவீங்க? ஆரோக்கியமான உணவு. இப்போ நீங்கள் நிறைய உணவு சாப்பிட்றீங்க, ஆனால் எல்லாத்தையும் ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. இப்போ நீங்கள் சீனி இருக்குது, மிட்டாய் இருக்குது, இதை நீங்கள் ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இன்னும் பல காரியங்கள் சாப்பிட்றீங்க உணவு. இன்றைக்கி நிறைய உணவு பழக்க வழக்கங்கள் வந்துருக்குது. இதையெல்லாம் நீங்கள் சாப்பிட்ற எல்லாமே ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லுவீங்களா? உணவு தான் சாப்பிட்றோம், ஆனாலும் எல்லாம் ஆரோக்கியமான உணவு கிடையாது. எது நம்முடைய உணவுக்கு தீமை கொண்டு வராதோ, நீங்கள் சாப்பிட்ற எந்த சாப்பாடு, எந்த ஆகாரம் உங்களுடைய உடம்பை பாதிக்காது, உங்களுடைய உடம்புக்கு நன்மை மாத்திரம் தருமோ அந்த சாப்பாட்டை, அந்த உணவை நாம் என்ன சொல்கிறோம்? ஆரோக்கியமான உணவுன்னு சொல்கிறோம், தீமை இல்லாத உணவு. அப்போ உடம்புக்கு நல்ல பலன் கொடுக்குற ஒரு ஆகாரம், இதுதான் ஆரோக்கியமான உணவுன்னு சொல்கிறோம். அப்படின்னா வேதத்திலையும் நம்முடைய ஆத்மாவுக்கான உணவு, நம்முடைய ஆவிக்கான, எப்படி நம்ம சரீரத்துக்கு நம்ம ஆகாரம் சாப்பிட்றோமோ அதுபோல் ஆத்மாவுக்கும் உணவு இருக்குது, அதுவும் வேத வசனம் இருக்குது. ஆத்மாவுக்கான உபதேசம் இருக்குது. அந்த உபதேசம் உங்களுடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறதாக, உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதாக, உங்கள் ஆன்மா நித்திய ராஜ்யத்துக்கு போகிறதற்கேற்ற, உங்களுடைய ஆன்மா மரிக்காமல் என்றைக்கும் ஜீவனோடு இருக்கத்தக்கதான உபதேசங்கள் இருக்குது. அந்த உபதேசங்களுக்கு தான் ஆரோக்கியமான உபதேசங்கள்னு சொல்லுவோம். இன்னைக்கு உபதேசங்கள் எல்லாரும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு தெருவுக்கு தெரு சர்ச்சு இருக்குது, நிறைய கூட்டங்கள் நடக்குது. இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு பஞ்சமே இல்லை. சில இடங்கள்லாம் நான் கிராமங்களாக போகும்போது பார்ப்பேன், ஒரு சர்ச்சு இருக்காது அங்கே, ஆனால் ஊழியக்காரங்க ஒரு 20-25 பேர் இருப்பாங்க அந்த ஊரில். 25 ஊழியக்காரன் இருக்கிறான் அந்த ஊரில் சர்ச் இருக்காது. 25 ஊழியக்காரன் இருக்கிற அந்த ஊரில் ஒரு சின்ன சபை கூட இருக்காது. 25 ஊழியக்காரன் இருக்கிற அந்த ஊரில் விசுவாச குடும்பங்கள் இருக்காது. அந்த ஊழியக்காரன் மட்டும்தான் இருப்பான். அப்போ இந்த ஊழியக்காரர்களுக்கு பஞ்சமே கிடையாது. இன்னைக்கு அவ்வளோ கடற்கரை மண்டலத்தினையாய் இஸ்ரவேலை பொறுத்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார்ல, ஆபிரகாமை பார்த்து, உன் சந்ததியை கடற்கரை மணலத்தினையாய் பெருக பண்ணுவேன். அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் ஊழியக்காரங்க கடற்கரை மண்டலத்தையாக இருக்காங்க. இப்போ அதை நான் தவறு சொல்லலை. ஆனால் இந்த கடற்கரை மண்டலத்தினையாக இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாமே ஆரோக்கியமான உபதேசங்களை கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற உபதேசமாக இருக்குதா? உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்குதா? ஆவியை அனலாக மாற்றுதா? நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய ஆவி உயிரற்று போய் இருக்குது, நீங்கள் சபைக்கு போகிறீங்க, அன்றைக்கு பிரசங்கத்தை கேட்டு அந்த உபதேசத்தை கேட்ட உடனே உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுதா? ஆவி அனலாக மாறுதா? உற்சாகம் அடையுதா? அப்படி உற்சாகம் அடையுது, ஆவி அனலாகுது, மனிதர் மறுபடியும் அங்கே பிறக்கிறான், புதுவிலன் உங்களுக்கு வருது, தேவ ஆவியில் நிரப்பப்படுறீங்கன்னு சொன்னால் அந்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம்?
ஆரோக்கியமான உபதேசம். எப்படி நீங்கள் சாப்பிட்டதும் உடம்புக்கு தெம்பு வருதோ, நீங்கள் ஆகாரம் புதிச்ச உடனே உடம்புக்கு பலன் கிடைக்குது, அதே போல் நீங்கள் சபையில் போய் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்ட உடனே உங்கள் ஆவி உற்சாகப்படணும், உடம்பு இல்லை. உங்களுக்கு ஒரு புது பலன் வரணும், சாத்தானை எதிர்த்து நிற்கும் பலன் வரணும், உலகத்தை எதிர்த்து நிற்கும் பலம் வரணும், பிசாசோடு போராடுகிற பலம் வரணும். அப்படி பலம் வந்துச்சு, பலத்தை பெற்றீங்க அன்னைக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்ட உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம்? ஆரோக்கியமான உபதேசம். அதைத்தான் 3வது வசனம் சொல்கிறார். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும். அப்போ தேவ பக்திக்கேற்ற உபதேசம், உபதேசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? தேவ பக்தியில் வளரணும். நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, இன்றைக்கி நீங்கள் சபைக்கு போகிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அன்னைக்கு 15 நிமிஷம் வசனம் பிரசங்கித்தாலும் சரி, 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் சரி, நீ போய் இன்னைக்கு சர்ச்சில் உட்காந்துருக்கிற உன் சபையில் நீங்கள் ஆராதிக்கிற இடத்துல அன்னைக்கு நீ கேட்குற உபதேசத்தினால உனக்குள்ள ஒரு புது பலன் வரணும். ஆவி திரும்ப உயிர்ப்பிக்கப்படணும், மனமாற்றம் உண்டாகணும், தெளிவு உண்டாகணும், பக்தியிலே தேரணும், இன்னும் கிறிஸ்துவுக்காக ஓடணுங்கிற எண்ணம் வரணும், கிறிஸ்துவுக்கான வைராக்கியத்தை தூண்டணும், நித்திய ராஜ்யத்துக்கு ஏக்கத்தை தூண்டணும். அப்படிப்பட்டதான தேவ பக்தியை உண்டாக்குற உபதேசம், தெய்வ பயத்தை கொடுக்கணும், தேவன் மேலே இன்னும் ஒரு பக்தியை கொடுக்கணும், இன்னும் அவரை நேசிக்கணும், இன்னும் அவரை நெருங்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வரணும். அவர் மேலே பக்தி, அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற எண்ணத்தை தூண்டணும். அப்படி தேவ பக்திக்குரிய உபதேசங்கள், இப்படிப்பட்ட ஆரோக்கியமான உபதேசம், தெய்வ பக்திக்கான உபதேசத்தை ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான இந்த வசனங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி, புரியுதா உங்களுக்கு? சபை எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் சிலர் எப்படி இருக்கிறாங்க, இந்த ஆரோக்கிய உபதேசம் எனக்கு வேண்டாம், தேவ பக்தி கேட்ட இந்த உபதேசம் எனக்கு வேண்டான்னு சொல்லி வேற்றுமையான வேறொரு உபதேசங்களை போதிக்கிறவனானால், நல்லா கவனிச்சு பாருங்க, தெய்வ பயத்தை உண்டாக்குற பிரசங்கம் இல்லாமல், தேவ பக்தி பக்தியில் வளரக்கூடிய உபதேசமாக இல்லாமல், ஆவி வளர்ச்சி அடையதுக்கான உபதேசம் இல்லாமல் வேறொரு உபதேசத்தை ஒருத்தன் போதிச்சான்னா, அது எந்த சபையாக இருக்கட்டும், அப்படி ஒருத்தன் போதிச்சான்னா எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருந்துட்டு போட்டோம், அவன் 9 வரங்களை பெற்றிருந்தாலும் சரி, அவன் 9,000 வரங்களை பெற்றிருந்தவனாக இருந்தாலும் சரி, இங்கே வேதம் சொல்லுது, அப்படி தேவ பக்தி இல்லாத ஆரோக்கியம் இல்லாத வசனங்களை போதிக்கிறவனாய் ஒருத்தன் இருப்பான்னு சொன்னால், 4வது வசனம் சொல்லுது, அவன் இருமாப்புள்ளவனும். நல்லா கவனிச்சு பாருங்க, தெய்வ பக்தி இல்லாமல் ஒருவன் ஒரு காரியத்தை பிரசங்கித்தால், ஆரோக்கியமான வசனங்கள், ஆவி உயிர்ப்பிக்கப்படாத பிரசங்கத்தை ஒருவன் பிரசங்கித்தால், அப்போ இந்த 2 விட்டுட்டான வேற என்னத்தை பிரசங்கிக்க போகிறான்? ஆவிக்குரியதை பிரசங்கிக்கல, தெய்வ பயத்தையும் போதிக்கல. அப்படின்னு எதை குறித்து போதிப்பாங்க? இந்த உடம்பு தேவையை மட்டும் போதிப்பாங்க, உலகத்துக்கானதை போதிப்பாங்க, உலக வாழ்க்கைக்கு தேவையானதை போதிப்பாங்க, உலகத்தில் ஐஸ்வர்யமாக வாழ்கிறதுக்காக போதிப்பாங்க. உங்கள் உலக கண்ணியில் சிக்கிறதுக்கு, இந்த உலகமே ஒரு மாயை, இது சாத்தானால் உண்டாக்கப்பட்ட ஒரு மாய வலை இங்கே இந்த உலகத்தில் பின்னப்பட்டிருக்கு. இப்போ இதை குறித்து நான் அதிகமாக போக விரும்பலை, போதிக்க விரும்பலை. இப்போ இந்த மாய வலைக்கிலே உங்களை சிக்குகிற மாதிரி கண்ணியிலே அகப்படுத்துகிற போதனைகள் இன்னைக்கு நிறைய போதிக்கிறாங்க. அப்படி போதிப்பான்னு சொன்னால் அவனை குறித்து சொல்லுது, அவன் இருமாப்புள்ளவன். ஏன் இருமாப்புள்ளவன்? தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஒருத்தன் இருக்கிறான் தெரியுமா, அவன் தான் இருமாப்புள்ளவன். வேதத்தை கற்றும் வேதத்தை பயின்றும், வேதம் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னால் அவனை தான் என்ன சொல்கிறது? இருமாப்பு. இப்போ நீங்கள் ஒருத்தரை கூப்பிடுறீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு, இல்லை உங்கள் பிள்ளையாக இருக்குது, சகோதரனாக இருக்குது, தெரிஞ்சவங்க, வயசில் சின்னவங்க யாரையாவது தம்பிங்க வான்னு சொல்லி கூப்பிடுறீங்க. நீங்கள் கூப்பிடுறீங்கன்னு தெரிஞ்சும் உங்களை பார்த்து திரும்பாமல், நீங்கள் கூப்பிடுறத உங்கள் சத்தத்தை கேட்காம அப்படியே ஒருத்தன் இப்படி உட்கார்ந்துருந்தான்னு சொன்னால், உங்களை பார்க்காம இருந்தான்னு சொன்னால் அவனை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இருமாப்பு உள்ளவன், கண்டும் காணாதது போல இருக்கான், கேட்டும் கேட்காதது போல இருக்கான், எவ்வளோ இருமாப்பு இவனுக்கு, நான் சொல்லியும் இவன் வார்த்தையை கேட்கறதில்ல. அவர்களை தான் சொல்லுது இருமாப்புள்ளவர்கள். வேதம் அறிந்திருந்தோம், வேதத்தை குறித்து தெரிந்திருந்தோம், வேதத்தை படித்திருந்தோம், படித்தவைகளின்படி கற்றவைகளின்படி போதிக்காமல் வேற்றுமையான உபதேசங்களை சபைகளை போதிக்கிறவர்களை குறித்து வேதம் சொல்லுது, அவர்கள் இருமாப்புள்ளவனும்
ஒன்றும் அறியாதவன், ஒன்றும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது, அவன் எதுவும் அறியாதவன். தர்க்கங்களையும், தர்க்கம்னா புரியுது அவங்களுக்கு, நாங்கள் அந்த தர்க்கத்தில் ஈடுபட மாட்டோம், உபதேசிக்கிறோம். கற்றுக்கொள்ளணும் ஆசையாக இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் கற்றுக் கொடுப்போம். ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு வர்றவங்க கிட்ட பண்ண மாட்டோம். தர்க்கம் பண்ணுறதுக்காகவே, வம்பு பண்ணுறதுக்காகவே பேசுறது, வம்பு இழுக்கிறதுக்காகவே வசனத்தை எடுத்து பேசுறது, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பேசுறது வேற, இல்லை தெரியல அப்படின்னு நான் கேட்க அப்படிங்கிறதுக்காக பேசுறது வேற, வம்பு பண்ணணுங்கிறதுக்காகவே, வீண் வம்புக்காகவே பேசுறது. அப்படிப்பட்ட தர்க்கங்களையும் வாக்குவாதம் உண்டாகிற மாதிரியே பேசுறது. இப்படி வாக்குவாதம் இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள் மேடைகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ஊழியக்காரரை குறித்து அவர்களை வாக்குவாதம் பண்ணுற மாதிரியே பேசுறது, குத்தி காட்டி அவங்கள பேசுறது. இன்னைக்கு சிலரை பார்த்தோன்னா நிறைய, நான் அதை பேரெல்லாம் சொல்ல விரும்பல, நீங்களே நிறைய உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி உங்களை சுற்றி நடக்கிறது தெரியும். நாம் இங்கே வேதத்தை மாத்திரம் இங்கே பார்ப்போம். தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாக இருக்கிறான். யாரை பார்த்து சொல்லியிருக்குது? தேவ பக்திக்கான உபதேசத்தை போதிக்காம ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்காதவர்களை குறித்து சொல்லுது. இவன் தர்க்கம் உண்டாக்குற மாதிரி போதிப்பான், வாக்குவாதம் உண்டாக்குறமான காரியங்களில் இவன் நோய் கொண்டு இருக்கிறான். அவைகளாலே இப்படிப்பட்ட ஆட்களால் பொறாமை, சண்டை, தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி, எப்படிப்பட்ட ஊழியக்காரன்? தேவ பக்தியும் ஆரோக்கியமான உபதேசத்தை ஒருத்தன் போதிக்கலை அப்படின்னு சொன்னாலே அவனுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு வேதம் சொல்லுது பாருங்க. நீங்கள் வாசிங்க, இதை நீங்கள் வீட்டில் இருந்து நல்ல தெளிவாக இந்த அதிகாரத்தை முழுக்க வாசிங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்க? ஒருவேளை ஊழியக்காரங்க நீங்கள் இது ஒரு புது ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நிறைய வருஷங்கள் ஊழியம் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் இதை நல்லா தியானித்து பாருங்கள். ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட தவறான காரியங்களை செஞ்சவங்களாக இருந்தால் இனிமேல் அப்படி செய்யாதங்க. இல்லை நீங்கள் சரியான பாதையிலே போய்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் பின்பற்றி இதெல்லாம் சரியான முறையில் நீங்கள் நடக்கிறீங்க, உங்கள் சபையை பக்தி விரத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், இன்னும் நடத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு இன்னும் பலன் தருவார், கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். அதே போல் கேட்கிற விசுவாசிகளும் இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நீங்கள் நல்லா வாசிங்க இந்த வேதாகம புஸ்தகத்தை. அப்படிப்பட்ட உபதேசிக்கிற ஆட்கள் எப்படி இருப்பாங்களா, அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு போட்டிருக்குது. அவைகளாலே பொறாமையும் சண்டையும், நீங்கள் மேடையிலே சண்டை போடுறாங்க, வாய் சண்டை. ஊழியக்காரங்க ஒரு ஒருத்தனை பேச, அவன் இவனை பேச, மாற்றி மாற்றி வாயிட்டு சண்டை போடுறாங்க மேடையில். அதை பார்க்குறதுக்கு புறஜாதியர்கள் முன்னாடி அது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, ஏதோ அரசியல்வாதிகள் சண்டை போட்டது போல். அப்போ இங்கே சபைக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? இவங்க மேடையில் நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுனால உட்கார்ந்து கேட்குறவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவன் பக்தி விருத்தி அடைகிறானா நீ பேசுகிறத கேட்டு? அருவருப்பாக இருக்குது மேடைகளில் நின்று பேசுகிறது. அப்போது இங்கே பாருங்கள், பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும். தூஷணம்னா புரியுதா? தகாத வார்த்தைகளை மேடையில் பேசுகிறது. நீ மேடையில் தானே இல்லை, வீட்டிலையுமே பேசக்கூடாது தான். ஆனால் இன்றைக்கி மேடைகளிலே தகாத வார்த்தைகளை பேசுகிறாங்க. தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி, அப்போ தப்பான காரியங்கள், தப்பான நடக்கைகளில் அவங்க ஈடுபடுறது. நீங்கள் தேவ பக்தி ஒருத்தனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலே, ஆவிக்குரிய ஆரோக்கியமான உபதேசம் வசனம் உள்ள இல்லைன்னு சொன்னாலே இதெல்லாம் வந்துடும். இதை நான் சொல்லலை, இங்கே வேதம் சொல்லுது. இங்கே பவுல் சொல்கிறாரு, கெட்ட சிந்தையுள்ளவர்களும், 5வது வசனம் பாருங்க, 6வது அதிகாரம் 5வது வசனம். இப்படிப்பட்டவன் அவனுக்குள்ள கெட்ட சிந்தை வந்துடும், அவன் சத்தியம் இல்லாதவனும் உண்மை இல்லாதவனும் மாறிடுவான். தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணி, யாரு? நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒருவன் ஆரோக்கியமான உபதேசத்தை பேசினா அவன் கவனம் எல்லாம் என்ன இருக்கும் தெரியுமா? இப்போ நாங்கள் யூபியில் ஊழியம் செய்கிறோம். இப்போ நாங்கள் ஊழியம் செய்கிற இடங்கள்லாம் இங்கே ஒரு சிலர் அடிக்கடி காணிக்கை பணத்தை குறித்து பேசுவாங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ கொடு, அவ்வளோ கொட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஊழியம் செய்கிறோமே, அங்கே நிலைகள் வந்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இங்கெல்லாம் இன்றைக்கி நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறீங்க, அங்கே நிலைமைகளை வந்து பாருங்கள். பாவம், உடுத்த துணி கிடையாது. நம்முடைய கூட்டத்துக்கு தூரத்துலேருந்து வருவாங்க. ஒரு சின்ன சாட்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் காலமாக கூட்டம் அப்படின்னு 2.5 வருஷமாக ஒரே இடத்துல இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 5-6 மாதம் பிள்ளைகள் வர்றாங்க ஜெபத்துக்கு தூரத்தில் இருந்து.
அப்போ அவங்க ஊர்கள் பெயரையெல்லாம் நான் கேட்டு வச்சுக்கிட்டு என்னுடைய உடன் ஊழியர்கள் 2 பேரை அனுப்புகிறேன். போய் பார்த்துட்டு வாங்கப்பா, இந்த ஊர்கள் எல்லாம் விசாரிங்க, இவங்க எங்கே இருந்து வராங்கன்னு சொல்லி அனுப்புகிறேன். அப்போ ஒவ்வொரு ஊராக போகிறாங்க, சர்வே எடுக்கிறாங்க, எங்கே இருந்தெல்லாம் வர்றாங்க. பைக்கில் போகிறாங்க, இவங்க 2 பேரை அனுப்பி விடுறேன். போயிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, அங்கிள் நாங்கள் பைக்கில் ஒரு கிராமம் சொல்கிறாங்க, பைக்கில் போய் சேர்றதுக்கே 4 மணி நேரம், போகிற 4 மணி நேரம், வர 4 மணி நேரம், 8 மணி நேரம் போயிட்டு வர ட்ராவல் பைக்குக்கே ஆயிடுது. அவங்களுக்கு நேரடி போக்குவரத்து கிடையாது. அவங்க ஒரு 3 வண்டி மாறி வரணும். எப்படின்னு சொன்னால், ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு மலையை விட்டு இறங்கி வருவாங்க. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு வேற ஒரு ஷேர் ஆட்டோ இதை மாதிரி பிடிச்சி ஏதாவது ஒன்று வருவாங்க, ஒரு ஜீப்பு மாதிரி ஏதாவது ஒன்று இதில் பிடிச்சி வருவாங்க. அங்கேருந்து இன்னொரு வண்டி பிடிச்சி வருவாங்க. இப்படி 3 வண்டி 4 வண்டி மாறி நமக்கு வர்றாங்க. இங்கே பைக்கிலே எங்களுக்கு 4 மணி நேரம் ஆகுதுன்னு சொன்னால் அவன் எப்போ வந்து சேருவான்? இங்கே 10 மணி 11 மணிக்கு வர்றான்னு அவன் 5 மணிக்கு அங்கே கிளம்பி இருப்பான் வீட்டில். நீங்கள் 2 மணி 3 மணிக்கு கூட்டத்தை முடித்து அனுப்புனீங்கன்னா அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி 10 மணி ஆயிரும் அங்கிள் அப்படின்னு என்கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. கேட்டது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிட்டு, ரொம்ப வேதனை. அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களாச்சேப்பா, அவங்களெல்லாம் மண் குடிசையில் இருக்கிறவங்களாச்சே, இவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்களே. இன்னொரு அம்மா அவங்க இருக்கிற இடத்த நானே நேரிலே போய் பார்த்தேன், என்னாலே போக முடியல. ஒரு ஆட்டோவை நாங்கள் புக் பண்ணி வாடகை கொடுத்து எங்களை அழைச்சிட்டு போன்னு சொல்லி ஒருத்தனை கூட்டிகிட்டு போனோம். 4 பேராக சேர்ந்து போனோம். கொலுவா பாதையே கிடையாது, அவங்க வண்டி கொண்டு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. 2 கிலோமீட்டர் நடந்து போனோம். அதுக்கப்புறம் மலைக்கு மேலே போயாச்சு, அதுக்கு அங்கே போகிறதுக்கு பாதையெல்லாம் கிடையாது. 2 கிலோமீட்டர் நடக்கணும் அதில் இருந்தோம். அப்போ நானாவது ஒரு வண்டி அங்கே புக் பண்ணி வாடகை கொடுத்து கொண்டு போயிருக்கேன். ஆனால் அவங்க அப்படி இல்லை, அவன் மலையை விட்டு கீழே நடந்து தான் இறங்கி வரணும். அப்போ இதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப மனசுக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. அவன் வர்றதுக்கு அவங்ககிட்ட சிலருக்கு காசு இருக்காது. ஒரு அம்மாட்ட பணமே இல்லை, வறுமை. அது அவன் அம்மா கிட்ட சரி இவ்வளோ வறுமையில் தான் பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்திருக்கியே, பஸ்ஸுக்கு கூட பணம் இருக்காதுன்னு சொல்லி ரிட்டன் போகிறதுக்கு ஒரு 200 ரூபாயை நான் கையில் கொடுக்குறேன், இதை வச்சுக்கோமா போக்குவரத்துக்கு. அப்போ அந்த அம்மா அதை என் கையில் கொடுத்துட்டு என் காலில் விழுந்துட்டு வேதனையோடு சொல்கிறாங்க, வாங்கிட்ட நான் பணம் வாங்கக்கூடாது, அப்படி உன் கையில் நான் பணம் வாங்கினா அது எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நீ எனக்காக ஜெபம் பண்ணு, என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், நான் உனக்கு கொடுக்குறேன். யோசிச்சு பாருங்கள், அவளுக்கே பணம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அந்த வீட்டை நான் போய் பார்த்துருக்கேன், சாப்பிட எதுவுமே கிடையாது. அவங்க பதறாங்க என்னை பார்த்த உடனே, ஐயோ பாபாஜி இவ்வளோ தூரமாக வந்திருக்கிறீங்களே, இவங்க 4 பேருக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமேனு. அப்போ நான், நீ ஒன்றுமே வருத்தப்பட வேண்டாமா, தண்ணி மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லி ஜெபம் பண்ணி தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம். அப்போ இவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்க. என் கூட இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறேன், எனக்கு மனசு வேதனையாக இருக்குதுப்பா. 100 பேர் 120 பேர் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு ரிட்டன் போகணுமே, அப்போ பசியோடு எப்படி அனுப்புறது? நாமளும் இன்றைக்கி நம்ம சூழ்நிலை பெருசாக கொடுக்குற அளவில் இல்லையே, சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுக்குற அளவில் இல்லையே. இப்போ ஒரு 120 பேருக்கு குறைஞ்சபட்சம் 120 150 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொன்னால், அப்போ அது யோசிச்சு பாருங்கள், 150 பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகணும்? அப்போ நான் இவ்வளவு நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு கூட இருக்கவன்கிட்ட சொல்கிறேன். ஆனால் வெறுமையாக நம்மளால் அனுப்பவும் முடியாது. அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், பழம் கொடுக்கலாமா, ஆளுக்கு 2 பழத்தை கொடுத்து அனுப்பலாமா? ஆனால் பழத்தை கொடுத்தாலும் பசி நிறையாதே. ஏன்னா இவன் காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புனானோ தெரியல, ராத்திரி போகிறது 10 மணி ஆகும் வீட்டுக்கு. அப்போ என் கூட இருக்கிறவன் சொல்கிறான், கொஞ்சம் கடலையை கொடுத்து கொஞ்சம் ரவையை, இந்த உப்புமா நம்ம பண்ணுவோமே அந்த மாதிரி பண்ணி அது கூட கொஞ்சம் கடலையை கொடுத்து அனுப்புமான். இருந்தாலும் என் மனசுக்கு அது இதாக திருப்தியாக இல்லை, எனக்குள்ளே ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், சரி முடிவு பண்ணியாச்சு, இவங்க பசியை போக்கணும்னு. எப்படியாவது எப்பேற்பட்டாவது சரி, நான் எங்கேயாவது பிச்சை எடுத்தாவது சரி இவங்களுக்கு சாப்பாடு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு மன பாரமாக இருக்குது இவங்களை நினைக்கும் போது உதவி செய்யுங்கன்னு சொல்லி என் சிநேகிதர் ஒருத்தர்கிட்ட, அது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் போய் இப்படி கேட்டது கிடையாது, முதல் முறை அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இப்படி பசியோடு இருக்கிறாங்கப்பா, உன்னால் முடிஞ்சால் நீ ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. முழுசாக கொடுக்க முடியாது, 150 பேருக்கு சாப்பாடு ஒரு ஆள் போட முடியாது. ஏன்னா அவரும் எனக்கு தெரியும், என் சிநேகிதனும் அவனும் ஒரு கஷ்டப்பட்ட மனுஷன்தான், அன்றாடைக்கு வேலைக்கு போகிறவன் தான், பெரிய ஆளெல்லாம் கிடையாது. அப்போ அவன் வேலைக்கு ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா மறுநாள் அன்றைக்கி அவன் வீட்டில் சாப்பாடு கிடையாது. அப்படிப்பட்ட ஆள், நல்லா கவனித்து பாருங்கள். நான் கேட்ட ஆளையும் பாருங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு. ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டு, எனக்கு நெருக்கமானவன், நான் எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது, என் ஃப்ரெண்டுங்கிறதுனால, எனக்கு சிநேகிதனாக இருக்கிறதுனால இப்படி சூழ்நிலை இருக்குப்பா, இதை பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்குன்னு அவன்கிட்ட அந்த வேதனையை சொல்லும்போது அவன் சொல்கிறான்,
சரி நான் ஏதாவது என்னால் முடிஞ்சது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், அவங்களுக்கு சாப்பாடு போட்டுடலான்னு சொல்லி. அப்போ எனக்கு அது கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. சரி உன்னால் முடிஞ்சது, நீ ஒரு 10 பேருக்கு சாப்பாட்டை நீ பொறுப்படுத்துக்கிறியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முதல் முறை போட்டுட்டேன். ஒரு மாதிரி எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பாடு கொடுத்தாச்சு. அந்த ஜனங்கள் சாப்பிட்டதும் அவங்களுக்கு சந்தோஷம், முகத்தில் அந்த ஒரு சோர்வு போய் அவங்க சிரித்த முகத்தோடு கையெடுத்துட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம், தொடர்ச்சியாக அவங்களுக்கு இதை கொடுத்துடணும், ஒவ்வொரு நாளும் கொடுத்துடணும் சாப்பாடு. என்ன போல் தூரத்துலேருந்து வர்றவனை பசியோடு அனுப்பக்கூடாது. ஆவிக்குரிய போஜனத்தை நான் கொடுக்குறேன் அவனுக்கு, சரீரத்திலேயும் அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ என் கூட ஒரு அங்கிள் சொல்கிறார், இங்கே பார், நீ அவனுக்கு பழக்கமாக்காத, பழகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அடுத்த முறையும் வரும்போது எதிர்பார்ப்பாங்க இந்த கூட்டம் முடிஞ்சு சாப்பாடு கிடைக்கும்னு. உங்ககிட்ட நீயே இப்படி நீ பரதேசியாக இருக்க. ஏன்னா அவர் என்ன ஒரு 5 வருஷம் அவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீயே சாப்பிடாம பல நாளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ ஒரு ரெகுலராக இந்த 150 பேர் சாப்பாடு போடணும்னு சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோன்னு. அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் நடத்துவார், அவர் பிள்ளைகளை பசியாக அனுப்புறது எனக்கு விருப்பம் இல்லை, முயற்சி பண்ணலான்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கி 2.5 வருஷம் ஒவ்வொரு நாள் உபவாச கூட்டம் முடித்த உடனே அவங்களுக்கு கூட்டம். எனக்கு தான் உபவாசம், அவங்க உபவாசமானு தெரியாது. நானும் உபவாசத்தில் இருப்பேன், என் கூட இருக்கிறவங்க உபவாசத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து அனுப்ப கர்த்தர் உதவி செய்கிறார். இப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவன்ட்ட நான் போய் பணத்தை எதிர்பார்த்து அவன்கிட்ட கேட்க முடியுமா? நான் கொடுக்குற நிலைமையில் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அங்கே நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க, இவருடைய சிந்தனை எப்படி இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. 5வது வசனம், கெட்ட சிந்தை இல்லவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாகிய மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறகு. இங்கே என்ன சொல்லுது? இப்படிப்பட்ட ஊழியக்காரன், இவனுக்குள்ள கெட்ட சிந்தை இருக்கும், தேவ பக்தியை தொழிலாக நினச்சி பணம் சம்பாதிக்கிற இடமா நினச்சி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க. இது அவங்க தொழிலாகவே மாற்றிடுவான். இப்படிப்பட்ட ஆட்களால் மாறுபாடான தர்க்கம் உண்டாகும். இப்போ புரியுதா உங்களுக்கு? எப்படிப்பட்ட ஊழியக்காரன் தர்க்கம் உண்டாகிற காரியங்களை பேசுவான்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு விலகு. ஊழியக்காரன், இப்படிப்பட்ட ஊழியக்காரனை விட்டு விலகிரு. தர்க்கம் உண்டாக்குற ஊழியக்காரன், இப்படி பணத்துக்காக அலைகிற ஊழியக்காரன், இவங்களை விட்டு விலகு. விசுவாசிகள் உங்களுக்கும் சேர்த்து தான் இது. உங்களுடைய போதகர் எப்படிப்பட்ட போதகர் நீங்கள் பாருங்கள், அவருடைய நோக்கம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். பணத்துக்கு மேலே இருக்குதா, இல்லை உங்களுடைய ஆவி ஆத்மாவை குறித்து கவலைப்படுறாரா? உங்களுடைய ஆவி ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரா, இல்லை உங்கள் மேலே இருக்கிற செல்வத்துக்கு பணத்துக்கு காணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரான்னு பாருங்கள். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்க போதனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை பார்த்து அதுக்கேற்ற பக்திக்கு ஏதுவான நல்ல போதகர்களை நீங்கள் அவர்களை நாடி போங்க, சபைகளை தேடி போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் செய்கிறேன். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. நம்முடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களாக இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், இல்லை மற்றவர்களை புற மதஸ்தராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இவர்கள் பக்தி அறைத்தி அடையவும், தேவ ராஜ்யத்துக்கு தகுதிப்படவும் இவர்களுக்கு உதவி செய்யுங்க. இவர்கள் செய்கிற ஊழியங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.